Yeah. Hello, hi students. Very good evening. Very good evening from Brainy Medic. Pata sound கேக்குதா? Okay. Hi, hi, hi. Yeah. Yeah, Beulah Carolina. Hi, hi guys. Blue sky. Start பண்ணிடலாமா? அவர் வெயிட் பண்ணட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு டாபிக் முடிக்க போகிறோம்ல தெரியுமா? எஸ். இன்னைக்கு சீட் தான் லாஸ்ட் டாபிக். Very good evening, students. Ambani present. Hi, Anna. Harini Devarajan. Yasika Kumaran. Kirtika. Seed continue panno. Correct. Very good evening, dear. Very good evening. Kandipan. Kandipana. Okay. Start பண்ணலாமா? மலர் ஜோதி ஹாய் 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 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு சீடோட முடிச்சுட்டு கேட்டுகிட்டே இருங்க. இம்பார்ட்டன்ட் ஆஃப் மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்டையர் டீட்டெயிலாக ஒரு நோட்ஸ் மாதிரி கீழே கொடுத்துட்றேன். இன்னும் பார்த்தா போதும் மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் கம்ப்ளீட்டானா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். அதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? நீட்டாக எழுதிட்டு கொடுத்துட்றேன். அதை ஜஸ்ட் பாருங்கள். இப்போது சீடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை நீட்டாக நான் எழுதி கொடுத்துட்றேன். உங்கள் நோட்ஸ் வந்துட்டு இந்த நோட்ஸ் அப்படியே நீங்கள் வேணும்னா அந்த சீடுக்கு அப்புறமா வந்துட்டு நான் தரேன். நீட்டுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இந்த மார்ஃபாலஜி ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குன்னு அப்படியே டிட்டோ இது பார்த்துக்கிட்டா போதும்ண்ணா. மோஸ்ட்டாக ஒரு 90% வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட். சீட்ல எத்தனை டைப் இருக்கு? டைகாட்டிலான் சீட், மோனோகாட்டிலான் சீட், ஓகேவா? ஸோ அந்த டைப்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு வாட்டி நான் இம்பார்ட்டன்ட் தந்துட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் லைன்ஸும் மார்க் பண்ணிட்டு வில் எண்ட் அப் திஸ் செக்ஷன். ஓகே. நாட் இனஃப் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அதே மாதிரி தான். சீடில் வந்துட்டு 2 டைப் இருக்குன்னு சொன்னேன்னா, சீடில் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன்னா, மோனோகாட், டைகாட். கரெக்டா? டைகாட்டிலிடான் ஆர் டைகாட், ஓகேவா? டைகாட் சீட்ஸ். ஸோ இந்த 2 டைப்பில் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதிடுறேன். மோனோகாட்னான்றது அது மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை எழுதிட்டு அதோட ஃபங்க்ஷனை இங்கே இம்பார்ட்டன்ட் தான் அதுவும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சரை காட்டுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சீடோட அவுட்டர் கவரிங் இருக்கும், ஓகேவா? மோனோகாட்டில் போகிறோம். இப்போ பார்க்குறோம் மோனோகாட் சீடில் ஃபஸ்ட்டு அவுட்டர் கவரிங், ஓகேவா? outer covering of the seed is called seed coat. நம்மளுக்கு எப்போ கோட் போட்டுக்கிறோம் அதே மாதிரி சீட் கோட், ஓகேவா? சீட் கோட். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சீட் கோட் இருக்கு இல்லையா,
it has 2 layers. In seed coat, whatever it is there, it is 2 layers. ஓகேவா? 2 லேயர் இருக்கான். ஓகே, என்னது இந்த லேயர்? ஒன்று அவுட்டர் லேயர். ஓகேவா? அவுட்டர் லேயர் பேர் டெஸ்டா. அவுட்டர் லேயர். அப்போ இன்னொன்று சொல்லணும் நீங்கள். இன்னர் லேயர் பேர் டிக்மெண்ட். இது நீட் கொஸ்டின்டா. டெஸ்டாவா டெஸ்டா? டெஸ்டா, எஸ். இன்னர் லேயர் வந்துட்டு இருங்க, டிக்மெண்ட். எஸ், டிக்மெண்ட். மறக்காதீங்கடா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? சீடில் கொஸ்டின் கேட்டாலே இதுதான் கேட்பான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கலான்னாலே சீடில் மோனோகாட் சீடில் டைகாட். இப்போ மோனோகாட் சீடில் சாரி தம்பிங்களா, இது மோனோகாட் சீட்டா டைகாட் சீட்? இப்போ நான் சொல்கிறது டைகாட் சீட், மோனோகாட் கிடையாது. சாரி, இது டைகாட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது டைகாட்லாம் நெக்ஸ்ட்டு மோனோகாட் சொல்கிறேன். 2 லேயர், 2 டெஸ்டா டிக்மெண்ட் 2 லேயர்னாலே டைகாட் தானே. டைகாட்டி லிடான். சாரி, நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தான் போச்சு. ஐயோ சாரி. ஸோ இது டைகாட்லிடான், நெக்ஸ்ட் மோனோகாட்லிடான்னு சொல்கிறேன். டைகாட்லிடானில் டெஸ்டா டிக்மெண்ட். வேறு என்ன உங்களுக்கு தெரியணும்னா, இதுக்குள்ள ஹைலம்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஹைலம், ஒரு ஹைலம்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு மூஞ்சில் ஒரு ஸ்கார் மாதிரி, அந்த சீட் கூட ஸ்கார் மாதிரி, ஒரு மைனூட் ஸ்கார் மாதிரி இருக்கும். ஹைலம் இஸ் அ ஸ்கார். ஓகேவா? அது எதுக்குள்ள இருக்கும்? சீட் கோட் கிட்ட இருக்கும். ஓகேவா? கார் ஆன் அ சீட் கோட். ஓகேவா? சீட் கோட். அந்த சீட் கோட் இருக்கு இல்லையா, அந்த சீட் கோட் வந்து அட்டாச் இருக்குமா? எதுக்கோட அட்டாச் பண்ணும்? சீட் கோட் இஸ் அட்டாச் டு எதோட சேர்த்து? ஃப்ரூட். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற இல்லையா, ஃப்ரூட்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு ஸ்மால் போர் இருக்கும். இட்ஸ் ஹேஸ் அ ஸ்மால் போர். இந்த அட்டாச் ஆகிற கேப் கிட்ட ஒரு ஸ்மால் போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்போர் பேர் என்னது? மைக்ரோ சொல்லுங்க. the spore above it called micropyle. ஓகேவா? மைக்ரோபைல். ஓகேவா? இப்போ இந்த கதை தெரிஞ்சிச்சு. இப்போ இன்சைட் த சீட் கோட் பார்ப்போம். ஓகேவா? இன்சைட் த சீட் கோட். இன்சைட் த சீட் கோட் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இஸ் த எம்ப்ரியோ. ஓகேவா? எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோ என்ன இருக்கும்? இந்த எம்ப்ரியோவில் எம்ப்ரியோனல் ஆக்சஸ் இருக்கும். அந்த எம்ப்ரியோனல் ஆக்சஸில் 2 காட்டிலிடான்ஸ். எம்ப்ரியோனல் ஆக்சஸில் இது இல்லாமல் 2 காட்டிலிடான்ஸ். ஓகேவா? 2 காட்டிலிடான்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் எதுக்கு? இதெல்லாம் வந்து வித் ஸ்டோர் ஃபுட். ஓகேவா? இந்த மேத்தட். இது இல்லாமல் நான் இமேஜ் காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. டைகாட்டிலிடான் சீடோட இமேஜ் காட்டுறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். இது எழுதிட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இதோட எண்ட்ஸில், அதாவது இது கடைசி எண்ட்ஸில் தே ஹேவ் எம்ப்ரியோனல் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த எம்ப்ரியோனல் ஆக்சஸில் ஆர் என்னது? அது ஆர் என்னது? ரேடிக்கல் அண்ட் பிளியூமுல். நான் சொல்கிறேன் என்னது ரேடிக்கல், எது பிளியூமுல். ஓகேவா? ரேடிக்கல் அண்ட் பிளியூமுல். இதே சில சீட்ஸ்க்கு வந்துட்டு லைக் கேஸ்டர்னு இருக்கும்ல. கேஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, கேஸ்டர். இந்த கேஸ்டர் என்ன இருக்கும்னா, அதோட பேசிக்கலி இந்த கேஸ்டர் பேசிக்கலி கண்டெயின் எண்டோஸ்பெர்ம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, கேஸ்டர் கண்டெயின் எண்டோஸ்பெர்ம். எதுக்கு அந்த எண்டோஸ்பெர்ம் என்னது? ஃபுட் ஸ்டோரேஜ். எண்டோஸ்பெர்ம் நீங்கள் நல்லா சொல்லுங்கள். கேஸ்டர் எண்டோஸ்பெர்ம் எங்கே பார்த்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் கோகோனட் வாட்டர் இஸ் பேசிக்கலி ஒரு எண்டோஸ்பெர்ம் தான்? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்,
கோகனட் வாட்டர் என்னதுமா? கோகனட் வாட்டர் வந்துட்டு என்ன கன்சிஸ்ட் ஆயிருக்கும்? எஸ். எஸ்ன்னு சொல்றீங்க, என்னது அது? கிளாஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. ஓகே, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பேரு. நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். எஸ், கரெக்ட். இப்போ எண்டோஸ்பெர்ம் ஓகேவா? அதில் பேசிக்கலி இது எதுக்கு? ஃபுட் ஸ்டோரேஜ்க்கு. ஓகேவா? ஃபுட் ஸ்டோரேஜ் இல்லை எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ்னு கூட. இது இல்லாமல் சிலது இருக்கும்ல, பீன்ஸு அப்புறம் பீ பிளான்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டும் தே லேக் இன் சம்திங். இந்த பீன்ஸ், BEANS பீன்ஸு தே லேக் இன் வாட்? தே லேக் இன் எண்டோஸ்பெர்ம். ஓகேவா? எண்டோஸ்பெர்ம் எப்போ லேக் ஆகும்னா, கூட்டியாக இருக்க போகிறது இல்லை, மெச்சூர் ஆகும்போது லேக் ஆகிடும். வைல் மெச்சூர் ஆகும்போது எண்டோஸ்பெர்ம் லேக் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த டைப் ஆஃப் சீட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இங்க எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ்னா அது நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஓகேவா? இப்போ இமேஜ் பார்த்துடலாம். பார்ட்ஸ் ஆஃப் டைகாட்டிலான் சீட். ஓகேவா? இங்க பாருங்க, இது பேர் நான் சொன்னல, வெளியே அவுட்டர் மோஸ்ட் என்ன சொன்னேன்? எஸ். என்ன சொன்னேன் நான்? டைகாட்டில்னா அவுட்டர் கவரிங் ஆஃப் த சீட். என்ன சொன்னேன் நான்? சீட் கோட். இங்க பாருங்க, சீட் கோட். ஓகேவா? காட்டிலிடான் எங்க இருக்குன்னு பாருங்க. இது இல்லாமல் ரேடிக்கல் இங்கே ஹைலம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு இங்கே கரெக்டாக இங்கே வரும், ஹைலம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் பிளிமியூல் வந்துட்டு இங்கே பாருங்க, பிளிமியூல் வந்துட்டு கரெக்டாக இந்த ரீஜன் தான் பிளிமியூல். ஓகேவா? இது ரேடிக்கல்னா இந்த இடம் தான் பிளிமியூல். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா புரியுதா? எஸ். இது வெறும் ரேடிக்கல் கிடையாது, ஹைப்போகாட்டைல் ரேடிக்கல். ஓகேவா? ஹைப்போகாட்டைல் ரேடிக்கல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஹைலம் சொன்னா, ஹைலம் சொல்லிட்டேன்ல, ஹைலம் வந்துட்டு இங்கே வரும்னு சொன்னா. ஹைலம் இருக்கிற இமேஜஸ் எங்கேயாவது இருக்கா பார்க்குறேன். ஓகே, ஹைலம் இல்லை, பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். இந்த மெயினாக இந்த எபிகாட்டில் ரேடிக்கல் காட்டிலுடன் சீட் கோட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோனோகாட்டிலான்னு போயிடலாமா? டன். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்டிலிடான் சீட். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஆஃப் மோனோகாட்டிலிடான், ஒரு காட்டில், சிங்கிள் காட்டிலிடான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ சிங்கிள் காட்டிலிடான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு கதைக்கு போயிடலாம். இப்போது இதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுனால, ஸோ தே ஆர் பேசிக்லி யூஸ்வலி தே ஆர் எண்டோஸ்பெர்மிக். பேசிக்லி ஆர் யூஸ்வலி வாட் எவர் இட் இஸ், யூஸ்வலி தே ஆர் எண்டோஸ்பெர்மிக். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன? ஆர்ச்சிட்ஸ். இது மட்டும் எக்ஸப்ஷன், எக்ஸாம்பிள் கிடையாது. எக்ஸப்ஷன், ஆர்ச்சிட்ஸ் ஆர் நான் எண்டோஸ்பெர்மிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு அதே மோனோகாட்டில் எக்ஸப்ஷன்ஸ் வருவாங்க, எண்டோஸ்பெர்மிக்கில், நான் எண்டோஸ்பெர்மிக்கு. இது இல்லாமல் சீரியல்ஸ் இருக்கும் இல்லையா? சீரியல்ஸு நம்ம சாப்பிட்ற சீரியல்ஸு, மெய்ஸு,
ஸோ இதோட சீட் கோட் எப்படி இருக்கும்னா அது வந்துட்டு தின்னாக இருக்கும். ஓகேவா? தின் என்னடா அது தின் அண்ட் ஃபியூஸ்டு. யாரோட ஃபியூஸ்டாக இருக்கும்? ஃபியூஸ்டு வித் வால். என்ன வால்? ஃப்ரூட் வாலோட ஃபியூஸ்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கு இல்லையா? எண்டோஸ்பெர்மில் இந்த எண்டோஸ்பெர்ம் என்ன சொன்னோம்? என்ன பண்ணணும்னு சொன்னேன்? விச் ஸ்டோர்ஸ் பேசிக்கலி விச் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். 1 செகண்ட். ஸோ ஐ மீன் த கிளாஸ்டா. ஹலோ 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 ஹலோ. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஓகேவா? சாரி கைஸ் ஃபார் தட். சாரி. ஸோ விச் எண்டோஸ்பெர்ம் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஓகேவா? இது இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியும்னா விச் இஸ் செப்பரேட்டட். எதோட செப்பரேட்டட்னா இங்கே பாருங்கள், செப்பரேட்டட் ஃப்ரம் எம்ப்ரியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செப்பரேட்டட் பை எம்ப்ரியோ பை அ லேயர். ஓகேவா? பை அ லேயர். அந்த லேயர் பேர் என்னது? ஒரு புரோட்டீன் ரிச் லேயர். புரோட்டீன் ரிச் லேயர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புரோட்டீன் ரிச் லேயர் பேர் என்னது? அல்யூரான் லேயர். ஓகேவா? ஹலோ, சாரி ஃபார் தட். ஸோ அல்யூரான் லேயர். ஓகேவா? இப்போ அல்யூரான் லேயர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும்னா, இஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே கைஸ்? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே, எல்லாமே ஓகே தான். டன். எல்லாம் சொதப்புதுடா. கிவ் மீ 1 செகண்ட். அவ்வளோ பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அந்த லேயர் வந்துட்டு இங்கே பாரு, இந்த எம்ப்ரியோ இந்த லேயர் வந்துட்டு செப்பரேட் ஆச்சு. எதோட செப்பரேட் ஆகுது? ஒரு ப்ரோட்டீன் ரிச் லேயர். அந்த ப்ரோட்டீன் ரிச் லேயர் பேர் அல்யூரான் லேயர். மறக்காதீங்க, அது நீட் பாயிண்ட். ஓகேவா? நீட் பாயிண்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா இங்கே பாருங்க, இதுக்குள்ள எம்ப்ரியோ இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த எம்ப்ரியோ எப்படி இருக்கும்? அந்த சைஸு ஸ்மாலாக குட்டியாக இருக்கும். ஓகேவா? இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும்னா, அந்த எம்ப்ரியோ எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா க்ரூவில் லொக்கேட் ஆயிருக்கும். க்ரூவில். ஓகேவா? க்ரூவ் ஸ்பெல்லிங் என்னது? GROV. ஓகேவா? க்ரூவ். ஓகேவா? ஸோ க்ரூவ் ஒரு சைடு ஆஃப் எண்டோஸ்பெர்மில் அது லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லொக்கேட் ஆயிருக்கும். ஓகே, எத்தனை காட்டிலிடான் இருக்கும்னு சொன்னேன்? சிங்கிள் காட்டிலிடான். ஓகேவா? சிங்கிள் காட்டிலிடான். ஓகேவா? அது பேர் என்னது? சிங்கிள் காட்டிலிடான். அது பேர் வந்துட்டு சொல்லுங்க. நீட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் ஆஸ்ட் நீட் கொஸ்டின், ஸ்கூட்லாம். ஓகேவா?
ஸ்கூட்டுலம். ஓகே, இது இல்லாமல் இந்த பியூமுல் அண்ட் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குல்ல, அந்த பியூமுல் அண்ட் ரேடிக்கல் வந்துட்டு கவர் ஆயிருக்குமா. ஓகேவா, இந்த பியூமுல் அந்த சீடில் வந்துட்டு பியூமுல் ரேடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த பியூமுல் அண்ட் ரேடிக்கல் ஆர் கவர்ட். ஓகேவா, கவர் பை அ லேயர், கவர் பை அ ப்ரொடெக்டிவ் லேயர்னு எழுதிக்கோங்க. ப்ரொடெக்டிவ் லேயர்னா எழுதுவீங்க இல்லை, லேயர் கூட கிடையாதுமா, லேயர் கிடையாது, ஷீட் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொடெக்டிவ் ஷீட். ஓகேவா, known as என்னது சொல்லுங்க, ரெண்டு ஷீட், ரெண்டு ஷீட்ஸ்னு எழுதிக்கோங்க. ஷீட்ஸ். ஓகே, ஷீட்ஸ் என்னது அது, ரெண்டு வரும் வந்து காலியோப்டைல், என்னது காலியோப்டைல், ஓகே டைல், அப்புறம் காலியோரைசா. ஓகே, காலியோரைசா. ஓகேவா, ஒன் பை அதர் ரெஸ்பெக்டிவ்லி இருக்கும். இப்போது மோனோகாட்டிலிடன் சீட்ஸோட பார்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்டிலிடன்ஸ். பிளான்ட்ஸ்ன்ற சீடு. இங்கே பாருங்கள், காலியோப்டைல் சொன்னேன்னா அட்வென்ச்சியஸ் ரூட், இந்த கோலியோரைசா எங்கே இருக்குது பாருங்கள், இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது போதும்டா, இது இந்த டயக்ராம். ஓகேவா, எஸ், சீடு இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கா? அவ்வளோதான்டா, சீடில் வேறு இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஓகேவா, ஸோ எப்பவுமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா யூஸ் சிம்பிள்ஸ். ஓகேவா, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்னு இருக்கும், அது எழுதிட்டா வேணும்னா. ஓகே, நான் எழுதுறேன். இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆர் இங்கே பாருங்கள் டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஃப்ளவரிங் பிளான்ட்னு எழுதிக்கோங்க. டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா, ஏதோ ஒன்று நீங்கள் எழுதுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளோரல் ஃபார்முலா சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதுக்கு ஃபஸ்ட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா என்னது, ஹேபிட்டு, அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெம் எப்படி இருக்கும், லீவ்ஸ், இது இல்லை ஃப்ளோரல் பார்ட்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணோம். ஓகேவா, ஃப்ளோரல் ஃபார்முலா. ஓகேவா, ஃப்ளோரல் ஃபார்முலா வந்துட்டு சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எது, பிராக்டியேட். கரெக்டா, இல்லை நீட்டாக இங்கே சைடில் எழுதுட்டா, இங்கே எழுதுட்டா. ஸோ பிஆர் என்ன சொன்ன, பிராக்டியேட். ஓகேவா, கே வந்துட்டு எதை குறிக்கும்னா கேலிக்ஸ். சிடி போடுறேன் பாருங்க, அறிவாளிடா, கேலிக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சிம்பிள் ஏதாவது சொல்லுங்க. எஸ், சி ஃபார் கொரோலா. பி ஃபார் பெரியாந்த். ஓகேவா, ஆமாம், ஏ ஃபார் ஆண்ட்ரேஷியம், ஜி ஃபார் கைனேஷியம். கரெக்ட், ஆண்ட்ரேஷியம், ஜி ஃபார் கைனேஷியம். ஓகேவா, இந்த ஆமாம், ஓகே கரெக்டு. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எதுக்குன்னா, இது வந்துட்டு ஆக்டினோமார்பிக் ஆஃப் இங்கே பாரு, இம்பார்ட்டன்ட், ஆக்டினோமார்பிக் ஃபார் அண்ட் ஃபார் ஜைகோமார்பிக்கு இந்த சிம்பிள் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் கதை. இப்போது சீடு
சீட் மேட்டர் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. சாப்டர் இம்பார்ட்டன்ட் எல்லாமே இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அது எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? எஸ். எனி டவுட்ஸ் ஸ்டில் நவ்? ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இம்பார்ட்டன்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நீட் இம்பார்ட்டன்ட் இன் மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நீட்டுக்கு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு டெல் ஃப்ரம் மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலன்னா சொல்கிறேன். இந்த சாப்டரில் கொஸ்டின் கேட்டால் இங்கே இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. அது பெட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜி ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரூட்லேருந்து எழுதிக்கோங்க. ரூட். ஓகேவா? ரூட்டில் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரூட். கரெக்டாக? டைப்ஸ் ஆஃப் ரூட்டில் மெயினாக என்னென்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ரூட்டில் என்ன தெரியணும்? டாப் ரூட்னா என்ன தெரியணும், ஃபைப்ரஸ் ரூட்னா என்ன தெரியும், அட்வென்ச்சர் ரூட்னா என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. இதில் மெயினாக என்னதுன்னா மாடிஃபிகேஷன்ஸ் தான் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஓகேவா? மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ மாடிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்டோரேஜ் இருக்கா? ஸ்டோரேஜ் பண்ணோம். ரெஸ்பிரேட்டரி யூசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெஸ்பிரேட்டரி யூசஸ் என்னது? மேங்க்ரூவ் நெமட்டோஃபோர்ஸ் சொன்னோம் இல்லையா? ரெஸ்பிரேட்டரி யூசஸ் இதெல்லாம் நீட் கொஸ்டினில் கேட்டாங்க சீரியஸாக. ரெஸ்பிரேட்டரி இம்பார்ட்டன்ட். பி சைலிங்கில் நெமட்டோஃபோர்ஸ். ஓகேவா? ப்ராப் ரூட்ஸு பேனியன் ட்ரீக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? ப்ராப் ரூட்ஸ். ஓகேவா? பேனியன் எழுதிடுறேன், இங்கேயே எழுதிடுறேன். இது அப்படியே எழுதிக்கோங்கடா போதும். ஓகேவா? ஆல்ரைட். வேறு என்னெல்லாம் இருக்குது? வேறு என்ன? கரெக்டு. ஸ்டில்ட் ரூட். உங்களோட கம்ப்ளீட் சாப்டரை வந்துட்டு ஒரு குட்டி நோட்ஸாக கொடுத்துட்றோம். ஓகே, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்டில்ட் ரூட் வந்துட்டு எஸ் மெய்ஸ் அண்ட் சுகர் கேனுக்கு சைடில் கீழே நோட்ஸில் இருந்து குட்டியாக வரும். நீங்கள் சுகர் கேன் பொங்கல் கப்பை வாங்குவோம் இல்லையா? கீழே வந்துட்டு குட்டி குட்டி இத்தினூண்டு ரூட்ஸாக இருக்கே, என்னதுன்னா இதுதான் அது. ஓகேவா? ஸ்டில்ட் ரூட். ஓகே, எஸ். எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ், சுகர் கேன். நெக்ஸ்ட்டு மேலே கிளைம் பண்ணுறதுக்கு ரூட்ஸ் இருக்கும். அது பேர் கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளைம்பிங் ரூட்ஸ். அது வந்துட்டு எது? மணி பிளான்ட். நீங்கள் இப்போ ரெகுலராக பார்ப்பீங்களா? மணி பிளான்ட்டு, அவர் பீட்டில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட் அப்புறம் பீட்டில் லீவ்ஸ், அதுவும் வந்துட்டு கிளைம்பிங் ரூட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாராசிட்டிக் ரூட் அப்படின்னு ஏதாவது கேட்டால் பாராசிட்டிக் ரூட்ஸில் வந்துட்டு என்ன எழுதுவீங்க? எஸ், கஸ்கட்டா தான் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் கேட்டது. ப்ரீவியஸாக கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கஸ்கட்டா. ஓகேவா? இது எல்லாமே ரூட்ஸ் கீழே வரும். அப்புறம் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ரூட் வந்துட்டு என்னது? ஆர்ச்சர்ட். ரூட்ல கொஸ்டின் கேட்கணும்னா மாடிஃபிகேஷன் தான் கேட்டா இதுல இருந்து தான் வரும். ஸ்டோரேஜ் இந்த நெமட்டோஃபோர்ஸ். ஸ்டோரேஜ்க்கு என்னது சொல்லுங்க? ஸ்டோரேஜ்க்கு கேரட், ராடிஷ், பீட்ரூட், இது எல்லாமே ஸ்டோரேஜ்க்கு. ஓகேவா? எஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறோம். எல்லாமே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இன்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணும்னா ரூட்டோட ரீஜன்ஸ் தெரியணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னெல்லாம் ரீஜன்ஸ் இருக்குது? ரூட் கேப்பு அது எப்படி இருக்குது? அது ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ரூட் கேப் கீழே இருக்கலையே, ரூட் கேப் ப்ரொடெக்ட் பண்ணுமே. அது கீழே என்ன, அதுக்கு மேலே என்ன இருக்குது? மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. குட்டி குட்டியாக இருக்கும்ல, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இங்கே இருக்குமே. நான் ப்ரீவியஸ் கிளாஸில் டயக்ராம் கூட காட்டினேன், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனால் ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இது ஜஸ்ட் இந்த பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகேவா?
ஏன்னா பார்ட்ஸ் வச்சு ஏபிசிடி கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் தானே. ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனில் என்ன இருக்கும்? ரூட் ஹேர்ஸ் இருக்கும். அந்த ரூட் ஹேர்ஸ் எதுக்கு பண்ணோம்? வாட்டர் மினரல்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ண, மேலே அப்சர்வ் பண்ண யூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ரூட் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெம்மில் என்ன தெரியணும்? ஸோ ஸ்டெம்மில் என்ன தெரியணும்? இதோட மெயினாக ஸ்டெம்மில் நீட் கொஸ்டின்ஸ்க்கு எங்கேருந்து கேட்குறாங்கன்னா, ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் என்னது ஃபர்ஸ்ட் பேசிக்காக அங்கேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கரெக்டாக? சப்போர்ட் எதுன்னு சப்போர்ட்? கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் ஸ்டோரேஜ். இத்தனை நாள் கிளாஸ் கவனிச்சாலும் பரவாயில்ல, இந்த மட்டும் கவனிங்க போதும். நான் சொல்கிறது இப்போ எடுக்கிறத மட்டும் கவனிங்க போதும். மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸ்டோரேஜ், கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதா? கிளைம்பிங். அப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதா? ஸோ ஸ்டெம் இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னன்னா மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னும் நான் கொடுத்துட்றேன். மாடிஃபிகேஷன்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள். மாடிஃபிகேஷன்ஸில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸு பார்த்துக்கோங்க. சப் ஏரியல் பற்றி பார்த்துக்கோங்க. ரன்னர்ஸு, ஸ்டோலன் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சப் ஏரியலில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியலில் நீங்கள் என்ன பார்க்கணும்? டெண்டில்ஸு, தான்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஏரியல்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ், தான்ஸு அதெல்லாம் இருக்குது. நான் ப்ரீவியஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் ஸ்டெம்மு பற்றி. இதுக்கு மேலே ஸ்டெம் பற்றி சொல்ல தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு போயிடலாம். லீஃபில் வந்துட்டு பார்ட்ஸ், மெயினாக பார்ட்ஸ் கேட்பாங்க. இன்கேஸ் கேட்டால் மாடிஃபிகேஷன்ஸ் தனியாக எழுதுறேன். இன்கேஸ் லீஃப்னு தனியாக கேட்டால் பார்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. பார்ட்ஸ் என்னது? லீஃப் பேஸ், petiole, petiole, அப்புறம் லாமினா. ஓகேவா? இதுதான். இந்த பார்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ். ஆமாம். ஓகே, லீஃப் பேஸ், பெட்டியூல், லாமினா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு என்ன லீஃபில் கேட்டால் ஃபைலோடாக்சி. ஓகேவா? ஃபைலோடாக்சினா என்ன சொன்னேன்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். அதோட டெஃபினேஷன் சொன்னேன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஃபைலோடாக்சியில் சொன்னது. அதில் என்னது மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்னா என்னன்னு பாருங்கள். ஆல்டர்னேட்டு, ஆப்போசிட்டு, ஓல்டுனா என்னது? நான் சொன்னேன். ஆல்டர்னேட்னா என்னது? ஈஸியாக சொல்லுங்க பாருங்கள். ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட்னா ஆப்போசிட்ஸ் இந்த சைடு இருந்தால் இந்த சைடு இருக்கும் லீவ்ஸ். ஓகேவா? ஸ்டெம்மில். இதே ஓல்டாக இருந்தால் ஒரே இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு ஒரே இடத்துல ஒரு பாயிண்ட்லேருந்து 3மே ரைஸ் ஆகும். ஈஸியாக சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீனேஷன். ஓகேவா? வீனேஷனில் வந்துட்டு 2 டைப் இருக்குன்னு சொன்னா, டைகாட்டில், மோனோகாட்டில். ஸோ வீனேஷனில் வந்துட்டு ரெட்டிகுலேட், நெக்ஸ்ட்டு பேரல் வீனேஷன். ரெட்டிகுலேட் மோஸ்ட்டாக எங்கே வரும்? டைகாட். அப்போது பேரல், மோனோகாட். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட மாடிஃபிகேஷன்ஸ். மாடிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன தெரியும்? டென்ட்ரில்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸ்பைன்ஸு, பிக்சர்னு என்னன்னு தெரியும். பிளாடர். இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் இருக்குது? டென்ட்ரில்ஸ்னால் பீஸு, மறக்காதீங்க, இதுதான் கேட்பாங்க. ஸ்பைன்ஸ்னால் கேக்டஸ். ஓகேவா? பிக்சர்னா நெப்பெந்தஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாடருக்கு வந்து யூட்ரிகுலேரியா.
ஸோ லீஃப் இன்செக்ட் ட்ராப் அப்படின்னு கேட்டால் என்னது? வீனஸ் ஃப்ளை ட்ராப். வீனஸ் ஃப்ளை ட்ராப் வந்து எதுக்கு கேட்பாங்கன்னு சொன்னேன்? லீஃப் இன்செக்ட் ட்ராப். லீஃப் இன்செக்ட் ட்ராப் வந்து வீனஸ் ஃப்ளை ட்ராப். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் லீஃப் பற்றி. நெக்ஸ்ட்டு கதைக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் என்னது? ஃப்ளவர்ஸ். இன்ஃப்ளோரன்ஸில் வந்துட்டு இன்ஃப்ளோரன்ஸில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று ரெசிமோஸ், இன்னொன்று வந்து சைமோஸ். ரெசிமோஸ் என்ன சொன்னேன்? ஸோ ஆக்ரோபெட்டல் ஆர் சென்ட்ரிபெட்டல் ஆர்டர். ஓகேவா? இது சைமோஸ்னா டெட்டர்மினேட். ஓகேவா? அது எப்படி பேசிபெட்டல் ஆர் சென்ட்ரிஃபியூகல் அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள்ஸ் தான் மெயினாக தெரியணும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன தெரியணும்? ரெசிம், ஸ்பைக்கு, கேட்பின், ஆனியன், அவங்களாம் இந்த கதையில் வருவாங்க. இது சைமோஸில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸு. ஓகேவா? ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், டயந்தஸ், அப்புறம் கேலோட்ரிப்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி உங்கள் நீட்டில் உங்களோட என்சிஆர்டி லைன்ஸ் இருக்குது. என்சிஆர்டி லைன்ஸை மட்டும் calm down. ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலான்னு இருக்குது. அது உங்கள் என்சிஆர்டி, நான் சிம்பிள்ஸ் காட்டிட்டேன். ஃப்ளோரல் ஃபார்முலா மஸ்ட்டு என்சிஆர்டிலேருந்து தான் ரீட் பண்ணுங்கள். வேறு யார் சொல்லி கேட்காதங்க, என்சிஆர்டி மட்டும் ரீட் பண்ணுங்கள் ஃப்ளோரல் ஃபார்ம். ஓகேவா? அது மஸ்ட்டு. மோஸ்ட்டாக ஃப்ளோரல் ஃபார்மில் இன்னல ஃப்ளோரல் ஃபார்முலாவில் எல்லாமே இருக்குது சார். அதில் எது டீட்டெயிலாக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் ஃபார்முலாஸ் என்னெல்லாம் நாங்கள் பாருங்கள். மஸ்டர்ட், ஓகேவா? பீ, லில்லி, சன்ஃப்ளவர். மோஸ்ட்டாக இதை பார்த்துருங்க போதும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா எஸ்டிவேஷன் என்ன தெரியும்? அந்த வேல்வேட்டு, ட்விஸ்டட்னா என்னது? இம்ப்ரிகேட், வெக்சிலரி. சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரேஷியம், கைனீஷியம் இருக்கு இல்லையா? ஆண்ட்ரேஷியம், கைனீஷியம். ஓகேவா? ஆண்ட்ரேஷியமில் ஃபர்ஸ்ட் என்னன்னா எதர் ஃப்ரீலாக இருக்கா ஆர் யூனிட்டடாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? அதில் வந்துட்டு மோனோ அடல்ஃபஸ், இங்கே பாருங்கள், மோனோ அடல்ஃபஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். மோனோ அடல்ஃபஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா ரோஸ். டை அடல்ஃபஸ்க்கு வந்து பி, டயடல்ஃபஸ் வந்துட்டு பி பிளான்ட். ஓகேவா? பி. இது பாலி அடல்ஃபஸ்க்கு வந்துட்டு எஸ், பாலி அடல்ஃபஸ்க்கு என்னது? சிட்ரஸ். ஓகேவா? இதே கைனீஷியம்காக இருந்தால், கைனீஷியம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? 2 இருக்குது, 2 கார்பஸ் இருக்குது கைனீஷியம். என்னது? ஒன்று அப்போ கார்பஸ், இன்னொன்று வந்து என்னது? சின் கார்பஸ். ஓகேவா? சின் கார்பஸ். ஸோ அப்போ கார்பஸில் பேசிக்லி 2 இங்கே எக்ஸாம்பிள் லோட்டஸ்ஸு, ரோஸ். லோட்டஸ், ரோஸ் மறக்காதுங்க. இது சின் கார்பஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியணும்? மஸ்டர்டு, டொமேட்டோ. ஓகே? எஸ். இது இல்லாமல் ஓவரி பொசிஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், ஓவரி பொசிஷனில் இம்பார்ட்டன்ட் கேட்டால் என்ன டைப் இருக்குது? ஒன்று சுப்பீரியர், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஹாஃப் இன்ஃபீரியர். அங்கே வந்து நான் ஹாஃப் இன்ஃபீரியர் இங்கே வச்சுருப்பேன், நான் இங்கே மாதிரி ஹாஃப் இன்ஃபீரியர் லாஸ்ட் கிளாஸில். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சுப்பீரியருக்கு என்னது? எஸ், ஹைபிஸ்கஸ். ஓகேவா? ஹைபிஸ்கஸ். இன்ஃபீரியருக்கு வந்து குக்கும்பர்.
ஹாஃப்ங்கிறது ப்ளம். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ல வந்துட்டு பேசிக்கலி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் கேட்டா ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகேவா? ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகேவா? ட்ரூ ஃப்ரூட்ல என்ன சொல்லுவாங்க? ஓவரி மட்டும் இருந்தா அது ட்ரூ ஃப்ரூட். ஓகேவா? ஃபால்ஸ் ஃப்ரூட்ல ஓவரிலேருந்து வந்தா அது வந்து ட்ரூ ஃப்ரூட். ஓகேவா? ஓவரி இல்லாம வேற எங்கேருந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் எனி அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ்ல இருந்து வந்தா அவங்க வந்துட்டு ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இம்பார்ட்டண்டா ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே காட்டுப்பாங்க. எடிபிள் பார்ட். ஓகேவா? அது எடிபிள் பார்ட். ஆப்பிளுக்கு எடிபிள் பார்ட் என்னதுன்னு பார்த்துக்கோங்க. ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபால்ஸ் ஃப்ரூட் எப்பவுமே. அண்ட் ஸ்ட்ராபெரி. ஓகேவா? ஆல்ரைட். எஸ். எஸ். ஆமா, டைப்ஸ் கோட் சொல்றேன். நான் ஒண்ணுமே விட மாட்டேன்டா. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தந்துட்டு போ. ஓகே, டைப்ஸ்ல வந்துட்டு ட்ரூப் இருக்கு. ட்ரூப், பெரிஸ் இருக்கு. பெரி, லெக்யூம், அப்புறம் கேப்சூல் அப்படின்னு இந்த 4 இருக்கு. இந்த 4 மட்டும் பார்த்துக்கோங்க. இது ட்ரூப்புக்கு வந்து எது நீங்களே சொல்லுங்க. மேங்கோ அண்ட் கோகனட் வந்து ட்ரூப்ல வரும். ஓகேவா? பெரிக்கு வந்துட்டு என்னது? டொமேட்டோ, பிரிஞ்சால். ஓகேவா? லெக்யூம்ஸ்க்கு வந்துட்டு பி. கேப்சூல் அந்த காட்டன். ஓகேவா? கேப்சூல் காட்டன் தான் வரணும். ஓகேவா? அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சீடுக்கு போயிடலாம். லாஸ்ட் சீடில் என்ன சொன்னேன்? 2 இருக்குன்னு சொன்னேன். என்னது? டைகாட், மோனோகாட். ஓகேவா? மோனோகாட். டைகாட்ல என்னது? 2 காட்லினட் இருக்கு. மோனோகாட்ல சிங்கிள் காட்லினட் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி என்னன்னு கேட்டால் பீனு, கிராம், இது எல்லாமே வரும். ஓகேவா? இதே மோனோகாட்க்கு என்னது? வெரி எப்பவுமே ரெகுலர் எக்ஸாம்பிள் மெய்ஸ், வீட். ஓகேவா? இதே எண்டோஸ்பெர்மிக் அப்படின்னு கேட்டால், வெறும் எண்டோஸ்பெர்மிக் அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லணும்? மெய்ஸ். அதே நான் எண்டோஸ்பெர்மிக்னு கேட்டால் இப்போதான் சொன்னேன். என்னது அது? நான் எண்டோஸ்பெர்மிக் சொல்லுங்க. எஸ் பார்த்துதான் கமெண்ட் செக்ஷன். பி பிளான்ட். ஓகேவா? கரெக்ட். ஸோ இதில் வெரி ஹை வெயிட்டேஜ் எது கேட்பாங்கன்னா ஃபேமிலி. ஓகேவா? ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் இங்கேருந்து கேட்டால் ஃபேமிலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சார்னா ஃபேமிலிஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபேமிலிஸில் என்ன சார் இருந்தது? ஃபெபேஷியே. நான் சொன்னேன் ஃபெபேஷியே. ஃபெபேஷியஸ் பேசிக்கலி லெகுமினேஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லெகுமினோசியே. ஓகேவா? இதில் இன்னும் உங்களுக்கு தெரியும் ரூட் நாடல்ஸ், இது சைகோமார்பிக், இது டயடல்ஃப், வெக்ஸிலரேட். இதோட ஃப்ரூட் வந்து லெக்யூமாக இருக்கும். அப்புறமா இதோட எக்ஸாம்பிள் என்னது? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னது? பி, கிராமு, பீன்ஸ் எல்லாமே வருவாங்க. ஓகேவா? பி, கிராம் எல்லாமே வருவாங்க. நெக்ஸ்ட்டு சொலனேசியே. சொலனேசியாவில் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்னது? பிரிஞ்சால், பொட்டேட்டோ, டொமேட்டோலாம் வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா லில்லியேஷியே. இவங்க 3 பேருமே எப்பவுமே ரெகுலராக நீட்டில் ஆஸ்க் இருக்கு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆனியன்னு. எஸ், தீஸ் ஆர் மோனோகாட். லில்லியேஷியா வந்து மோனோகாட். அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் என்ன தெரியணும்னா லில்லியேஷியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேர் ட்ரைமரஸ் ஃப்ளவர்ஸ். கரெக்ட். ட்ரைமரஸ் 3 ட்ரைமரஸ் ஃப்ளவர்ஸ். ஆனால் ஸ்டேமன்ஸ் வந்துட்டு எபிஃபைலஸ் ஸ்டேமன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எப்பவுமே நீட் இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் வந்தாலே இதை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ்னால் பாருங்கள். இங்கே பாரு, ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அப்புறம் எந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன சார் என்டையர் சாப்டர் சொல்லுங்க. இல்லை செலக்டடாக ஓகே எல்லாமே படிக்காமல் டீட்டெயிலாக இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மாடிஃபிகேஷன்ஸ், ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்துக்கோங்க செலக்டடாக. ஃப்ளோரல் ஃபார்முலா.
அப்புறம் அந்த டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃப்ளோரல் ஃபார்முலால என்னெல்லாம் பார்க்கணும்னா, ஃபெபேஷியே, சோலனேஷியே, லிலியேஷியே. ஓகேவா? அப்புறம் எஸ்டிவேஷன் டைப்ஸு, பிளாசன்டேஷன் டைப்ஸு. ஓகேவா? எஸ். ஃப்ரூட் டைப்ஸு, ஓவரி பொசிஷன். அவ்வளோதான்டா. இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. ஓகே? இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்ஃபாலஜியோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே? எஸ். எஸ் in the comment section. And please like, share. இந்த கண்டென்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க. இதுதான்டா இம்பார்ட்டன்ட்டே. இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியறதுக்கு எதுவும் இல்லை. இந்த டாபிக்ஸை பார்த்தாலே போதும். எஸ். Yep. Yeah, thank you for today. This chapter is over for today. Next போலாம். Next future classes-ல next போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ? எனி டவுட்ஸ்? எங்கேயாவது ஏதாவது கஷ்டமாக இருக்கா இப்போ உங்களோட நீட் ப்ராசஸில்? எது வேணால் கேளுங்க. நோ டவுட்ஸ். ஓகே. வேற எனி ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் திஸ் ஜர்னி, நீட் ஜர்னியில்? ஏன்னா இப்போ தான் பேச முடியும் உங்கள்கிட்ட. எஸ் எஸ் எஸ். வேற எனி டவுட்ஸ் இருக்காடா? ஏதாவது இந்த ஜர்னியில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இந்த ஏதாவது இங்கே இது பண்ண முடியலனா ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஏதோ லைக் எவ்ரி வீக் நான் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் இன்ட்ராக்டிங் டு நோ ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு, ஏதோ டவுட்ஸ் இல்லைனா இங்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபேமிலிஸ் தான் நான் கொடுத்துட்டேன் பாருங்க. ஃபேமிலிஸில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. இந்த லெகுமினேஷி, இந்த ஃபேபேஷியா, சோலனேஷியாவில் எதுவுமே இல்லை. அந்த பார்ட்ஸு அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. எஸ். வேற all clear today. Okay. All right, students. Thank you for today. Take care. Good night. Next class வந்துட்டு I guess maybe tomorrow இல்ல maybe Monday I guess. Okay. Thank you. Bye. Good night.